out. Yes, so there are two types of Mahatmas. Although their goal is different, the process of emancipation is almost the same. I think that's where you stopped, and then you have a little more to Oh, go. We but couldn't hear the verse or I anything. think I think there is some problem with my Bluetooth maybe because I'm actually disconnecting now. I'm coming to the phone now. So let me complete the purport now. இருவரும் என்றும் அழியாத ஆனந்தத்தினை விரும்புகின்றனர். ஒருவர் அருவ பிரம்மத்துடன் இணைவதிலும் மற்றொருவர் முழுமுதற் கடவுளுடன் தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சியை தேடுகின்றனர். முதல் ஸ்லோகத்தில் பிரம்ம சௌக்கியம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரம்மம் என்பதற்கு ஆன்மீகம் அல்லது நித்தியம் என்று பொருள். ஓர் அருவவாதியும் பக்தனும் அழியாத பெரு வாழ்வினையே நாடுகின்றனர். இரண்டிலும் ஒருவன் நிறைவடைய வேண்டுமென்றே அறிவுறுத்தப்படுகிறான். சைத்தன்ய சரிதாமிரதத்தின் வார்த்தைகளில் மத்திய நிலை அத்தியாயம் 22 பதம் 87 சொல்ல போனால் அசத் சங்க தியாக ஏ வைஷ்ணவ ஆச்சார ஸ்திரீ சங்கி ஏக அசாது கிருஷ்ணா பக்த ஆர. உலக இயற்கை குணங்களின் தொடர்பின்றி இருப்பதற்கு ஒருவன் அசத் லோகாயதவாதிகளின் தொடர்பினை துண்டித்தல் வேண்டும். இரண்டு வகையான லோகாயதவாதிகள் உள்ளனர். ஒருவன் பெண்கள் மற்றும் புலனுணர்ச்சியில் பற்றுடையவனாக இருக்கிறான், மற்றொருவன் பக்தன் அல்லாதவனாக இருக்கிறான். நேர்முறை என்பது மகாத்மாக்களுடன் தொடர்பு கொள்வதாக இருக்கிறது. எதிர்முறை என்பது பக்தர் அல்லாதோர் மற்றும் பெண் வேட்டைக்காரர்களை தவிர்ப்பதாக இருக்கிறது. எஸ் ப்ரோ. Okay, so this is, as we said, one of the major verses, and Srila Prabhupada spoke about this in many, many places, many times. இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். சில பிரபுபாதர் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல இடங்களில் பல முறை சில பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்திற்கு உபன்யாசம் வழங்கியிருக்கிறார். Sridhar Swami's commentary on this verse is very brief. ஸ்ரீதர சுவாமி இந்த ஸ்லோகத்திற்கு பொருளுரை சுருக்கமாக வழங்கியிருக்கிறார். Moksha bandhayor nidanam aha mahat sevamiti tamasah sangsarasya dwaram yoshitam ye sanginah tesham sangam mahitam lakshanam aha sardhena mahanta iti sadhavah sadacharaha. In the verse beginning Mahat Sevam, he describes the cause of both bondage and liberation. இந்த ஸ்லோகத்துல மகத் சேவம் என்று ஆரம்பிக்கிற இந்த ஸ்லோகத்துல நம்மளுடைய பந்தத்திற்கும் விடுதலைக்கும் காரணத்தை விளக்குகிறார். The association of those who associate with women is the doorway to darkness, that is to say, worldly existence, samsara. சம்சாரம் அல்லது பௌதிக உலகத்தில் இருப்பது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெண்களோடு தொடர்பு கொண்டவர்கள் அவர்கள் கண்டிப்பாக நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். The half of the verse that begins Mahanta describes the symptoms of the great souls. இரண்டாவது பாதி ஸ்லோகம் மகாந்தாஸ் ஆரம்பிக்கிறது. அது மகாத்மாக்களை பத்தி சொல்லப்படுகிறது. Saintly persons, sadhavaha, means those who follow proper behavior, sadacharaha. புனிதமான ஆத்மாக்கள் சாதவர்கள் சாதுக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஷடாச்சாரம் நல்லொழுக்கத்தை பின்பற்றக்கூடியவர்களா இருக்க வேண்டும். That's all Sridhar Swami has to say about this verse. ஸ்ரீதர சுவாமி இதை மட்டும் தான் சொல்லியிருக்கிறார். But we find a commentary by Srinath Chakravarti called Chaitanya Mata Manjusha, famous commentary. சைத்தன்ய மத்த மஞ்சுஷா அப்படிங்கிற வியாக்கியானத்தை வழங்கக்கூடிய ஸ்ரீநாத் அவர்கள் வழங்கக்கூடிய வியாக்கியானம். Chamahat sevayaiva bhavatityaha mahat sevam ityadi vimuktehi sangsarabandha chedasya tarhi mahanta eva ke amidiyas aha mahantaste ityadi asamachittaha anyesham chittam tu vishaya krishnam mahtam chittam tu krishna guna krishnam iti samatvam asamatvam yadva samam anyo vyavishrinkalyam sarva samvada bhakchittam yesham samadavasanatvat prashantaha prakarshena shanti rasa pradhanaha ataiva vimanyavoha krodhaha ataha sarva bhuta shradaha aye shubhavaha vidhau Shri Krishna bhajana rupe karmani sadhavaha kushalaha. As per the verse beginning Mahat Sevam, the liberation happens only by serving the great souls. Mahat Sevaya eva. முக்தி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா
மகாத்மாக்களுக்கு சேவை செய்வதால் மட்டுமே கிடைக்கிறது. Here, vimuktehi means the means of severing the bondage to materialist existence. இங்க விமுக்தி அப்படின்னு சொல்ல போனா அது வந்து பௌதிகமான பற்றுதலை அறுத்து எறியக்கூடிய அந்த அந்த விஷயம் தான் வந்து விமுக்தி என்று அழைக்கப்படுகிறது. So therefore he mentions great souls, great mahantas. அவர் வந்து மகாத்மாக்களை பத்தி சொல்றாங்க. Who are these great ones? யார் மகாத்மாக்கள்? Their consciousness is not the same as those of us who are attracted by sense gratification. So அவங்களுடைய உணர்வு எப்படி இருக்குன்னா நம்மளை போல அவர்கள் வந்து பௌதிகமான புலனுணர்ச்சியில் அவங்களுடைய உணர்வு இருக்காது. The minds of the mahantas are attracted to Krishna and his transcendental qualities. மகாத்மாக்களுடைய மனங்களானது பகவான் கிருஷ்ணனிடத்தில் லயித்திருக்கிறது, கிருஷ்ணனுடைய தெய்வீகமான குணங்களில் லயித்திருக்கிறது. So they aren't the same. Asamatvam. நம்மளுடைய மனதிற்கும் அவருடைய மனதிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. Or on account of people being inclined towards others who are similar, it may refer also to those who take part in every discussion impartially. இன்னும் மற்றவர்களை சொல்ல போனா அவர்கள் பாகுபாடு இல்லாமல் மற்ற விஷயங்களில் அவர்களுடைய விவாதத்தை செலுத்துவார்கள். They're sama in the sense that they're neutral. அவர்கள் சமம் என்றால் அவர்கள் நடுநிலையாக இருப்பார்கள். Now the word prashanta means predominantly peaceful, having shantarasa predominant. பிரசாந்தாங்கிற வார்த்தை பார்த்தோன்னா அவங்க வந்து பொதுவாக அமைதியாக இருப்பார்கள், அவர்கள் சாந்த ரசத்தில் இருப்பார்கள். For that reason, they are also vimanyavaha, without anger, akrodha. அதனால அவங்க வந்து விமன்யவக கோபம் இல்லாமல் இருப்பார்கள். And therefore they can be friendly to all living beings, sarvabhuta suhradaha. அதனால் அவர்கள் எல்லா உயிரினங்களிலும் அவர்கள் நட்போடு இருப்பார்கள். In fact, they are skillful or intelligent regarding regulative principles that bring about auspiciousness. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் ஒழுங்குமுறை விதிகளை கடைபிடிப்பதில் மங்களத்தை உண்டாக்கக்கூடிய செயல்களில் அவர்கள் ஈடுபடுவர்களாக இருப்பார்கள். That auspiciousness takes the form of performing worship of Lord Sri Krishna. மங்களத்தினுடைய ஆரம்பமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய வழிபாட்டிலிருந்து ஆரம்பிக்கிறது. Jiva Goswami also has a short commentary here. ஜீவ கோஸ்வாமியும் சுருக்கமான விளக்குரை வழங்கியிருக்கிறார். Ahaditi yugmakam tatra brahma saukyasya nirvishesha savisheshata bhedena dvaividhya pratipadakam mahatam dvaividhyamaha samachittaha abheda darshanaha tesham sadhananiyaha prashanta ityadina uttaresham api sadhananiyaha janeshu ityadina yavan artho mat sauhridamaya bhaktis tavantaran rupa eva natu adhiko nyuno ortho dhanam yesham te. So these two verses go together. இந்த ரெண்டு ஸ்லோகங்களும் ஒன்றாக செல்கிறது. Brahmasokya was mentioned in the first verse. பிரம்மசோக்கியம் முதல் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. That means spiritual happiness, Brahmasokyam. பிரம்மசோக்கியம்னா ஆன்மீகமான ஆனந்தம். It has two types, either impersonal or personal. அதுல ரெண்டு வகை இருக்கிறது, ஒன்று அருவவாதம், இன்னொன்று பகவானுடன் தொடர்பு கொள்வது. Now those two types are described. இப்பொழுது அந்த இரண்டு விதமே விளக்கப்படுகிறது. One type of Brahmasokya sees no difference, samachittaha. ஒரு விதமான பிரம்மசோக்கியம் எந்த விதமான பேதத்தையும் பார்ப்பதில்லை, அது வந்து சமச்சித்தா, அவருடைய மனமானது சமமாக இருக்கிறது. For them everything is the same. அவங்களுக்கு எல்லாமே ஒண்ணுதான். These persons' conduct and practices are described. அவர்களுடைய ஒரு நடைமுறை வாழ்வில் விளக்கப்படுகிறது. They're peaceful, prashanta. அவர்கள் சாந்தமா அமைதியாக இருக்கிறார்கள், etc. மேலும் பல விஷயங்கள் இருக்கிறது. So to the extent that one emulates the other's practice, the practice of those who are personalists, one will have that much devotion full of affection for me, Krishna says.
பகவான் கிருஷ்ணன் சொல்றார், எந்த அளவுக்கு நீங்கள் பக்தர்களை பின்பற்றுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பக்தியினுடைய ஆனந்தம் மேலும் கூடும். Vishwanath Chakravarti Thakur also says, I'm going to skip the Sanskrit because it's a little bit long, but his idea is that from the same human body, one can gain either liberation or fall down. ஒரே மனித உடலிலிருந்து ஒருவர் முக்தியை அடையலாம் அல்லது கீழே விழலாம். This verse says that the cause for both lies in the human body. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த முக்திக்கும் கீழ் விழுவதற்கும் காரணம் இந்த மனித உடலே. So Mahat Sevam means the doorway to different types of liberation, Vimukti. So Mahat Sevam, மகாத்மாக்களுக்கு சேவை செய்வது என்பது வேற ஒரு கதவை திறக்கிறது. அது விமுக்தி, விசேஷமான முக்தி. He takes the prefix V to indicate variety, different types of liberation. இங்க விமுக்தின்னு சொல்றதுல வின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான முக்திகளை குறிக்கின்றது. How many types of liberation do we know about? எத்தனை வகையான முக்தி நமக்கு தெரியும்? There's at least 5. குறைஞ்சது 5 வகை. So that's what he takes Vimukti. Otherwise it would mean the same thing if he said only Mukti, but he says Vimukti to indicate the variety of liberated positions possible. வெறுமனே முக்தின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் விமுக்தின்னு சொல்வதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா 5 வகையான முக்தியை குறிப்பிடுகிறது. The previous verse mentioned that one can attain the infinite happiness of Brahman. முந்தைய ஸ்லோகத்தில் சொல்லப்படுது, அளவிட முடியாத எல்லையற்ற ஆனந்தத்தை, ஆன்மீக ஆனந்தத்தை ஒருவர் அடைய முடியும். So here Chakravarti Pad again points out this Brahman has 2 types. There's impersonal Brahman and there's personal Brahman. இங்க சக்கரவர்த்தி பாதரும் சொல்கிறார், 2 வகையான பிரம்மன் இருக்கிறது. ஒன்று அருவ பிரம்மன், இன்னொன்று நபர், பகவான் ஒரு நபர். Therefore the prefix V indicates this variety. Very important distinction. அதனால இந்த விமுக்தியில் அவர்களுடைய விங்கிறது பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அது பிரித்து காட்டுகிறது, வேறுபட்ட முக்தியை பிரித்து காட்டுகிறது. You can imagine that you're merging into the impersonal Brahman, or you can become an associate in love with the Lord in 4 ways. நீங்கள் அருவ பிரம்மஜோதியில் 2 கலக்கலாம், அல்லது நீங்கள் பகவானுடன் நேரடியாக 4 வகைகளில் நேரடியாக உறவு கொள்ளலாம். So correspondingly, the word Mahanta also means 2 different varieties of saintly persons. So மகாத்மாக்களும் 2 வகையான புனிதமான ஆத்மாக்களை குறிப்பிடுகிறது. Those who are worshipping impersonal Brahman or those who are worshipping Bhagavan. யார் அருவ பிரம்மஜோதியை வழிபடுபவர்கள் அல்லது பகவானை வழிபடுபவர்கள். So their different qualities are described. அவர்களுடைய வேறுபட்ட குணங்களும் இங்கே விளக்கப்படுகிறது. Samachitta. This means someone who sees no difference for the impersonalist. சமச்சித்தா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இங்க எல்லோரையும் ஒன்றாக பார்ப்பது, எந்த விதமான வேறுபாட்டையும் பார்ப்பதில்லை, அவர்கள் அருவவாதிகள். But for the devotee, samachitta means someone whose heart is sincere. பக்தர்களுக்கு சமச்சித்தா அப்படின்னா அவர்களுடைய இதயமானது நேர்மையானது. And here he says the word for that sincerity, akutila chittascha. He has no duplicity. இங்கே சமச்சித்தான்னு சொல்றதுக்கு என்ன சொன்னா, அவர்களுடைய இதயமானது எந்த விதமான பொய்மையும் இல்லாமல் நேர்மையாக இருக்கக்கூடியது. The implication is that the person who is an impersonalist must be having some degree of duplicity. Kutila. இப்ப என்ன சொல்றோம்னா, யாரு அருவ பிரம்மத்தை கும்பிடுறாங்களோ அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய மனதுல பொய்மை இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. Okay, so prashantaha. This means those who are peaceful. பிரசாந்தா என்றால் யார் அமைதியாக இருப்பவர்கள். And the devotee whose intelligence is fixed in the Lord. எந்த பக்தருடைய புத்தியானது பகவானிடத்துல லயித்திருக்கிறதோ அவர் அமைதியாக இருப்பார். After all, in the 11th canto, he's quoting here from chapter 19, text 36. Krishna tells Uddhava, Shamo manishtata buddher
Dhamma indriya sanyamaha titiksha dukkha samvarsho jihopasta jayodhritihi. Very nice list of definitions. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 11 அத்தியாயம் 19 பதம் 36 பகவான் கிருஷ்ணன் உத்தவருக்கு வந்து பக்தருடைய குணங்களை சொல்கிறார். ரொம்ப அருமையான விளக்கம் அதுல இருக்கிறது. First definition, shama. He says shama manishtata buddhehe. That shama comes from mental equilibrium, intelligence fixed in me. So shamam அப்படின்னா அவருடைய புத்தியானது பகவானிடத்தில் லயித்திருக்க வேண்டும். Dhamma indriya sanyamaha. Dhamma means to have the senses under complete discipline. தமம் அப்படின்னா அவருடைய புலன்கள் முழுமையாக ஒழுக்கத்தில் இருக்க வேண்டும். Titiksha dukkha sammarsho. Tolerance means patiently enduring unhappiness. சகிப்புத்தன்மை அப்படின்னா பொறுமையாக தங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் பொறுத்துக் கொள்வது. And triti, steadfastness. That occurs when one conquers the tongue and genitals. திருதி அப்படிங்கிறது அவர்கள் நாக்கையும் பாலுறுப்பையும் ஜெயித்தவர்களுக்கு உண்டானது. அவர்களுடைய வந்து ஸ்திரமாக இருப்பார்கள். So according to Krishna's definition here, shamo manishtata buddhir, intelligence fixed in me, that is sama, or shama. சமம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இங்க பகவான் கிருஷ்ணன் சொல்றார், யாருடைய புத்தியானது பகவான் கிருஷ்ணத்தில் வைத்திருக்கிறதோ அதுதான் அவர்கள் தான் சமமாக இருப்பார்கள். Now there are 3 more qualities listed in this verse. இந்த ஸ்லோகத்துல இன்னும் 3 குணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Same, whether one is a devotee or an impersonalist. இது வந்து ஒரு பக்தரா அல்லது அருவவாதியான்னு தெரியும். The first quality, vimanyu. He doesn't get angry, akrodha. முதல்ல வந்து விமன்யவக, அவர்கள் கோபமற்றவர்கள். Second, suhrida. He has this sympathy, or his heart is good towards you, friendly. So சுஹ்ருதஹ, எல்லோரிடத்திலும் நட்பு பாராட்டக்கூடியவர், எல்லோருடைய நலன் விரும்புபவர். And finally, sadhu. He is a sadhu. So இறுதியாக அவர் ஒரு சாது. Then he likes to give his definition. What is a sadhu? What does this word sadhu mean actually? அப்ப சாதுனா என்ன அர்த்தம்? Sadhavaha paradoshagrahinaha. Sadhava is sadhu is somebody who doesn't accept flaws in others. சாதுங்கிறவர் பிறரிடத்துல தோஷம் காணாதவர், பிறரிடத்துல குறை காணாதவர். It's very interesting the way he says it. Dosha agrahinaha. He may or may not see them, but he doesn't take them. He doesn't count them, it seems. That's what he's implying. அவர் வந்து பிறரிடத்துல கூடிய குறையை பார்க்கலாம், பார்க்காம இருக்கலாம், ஆனால் அவர் அதை அந்த குறையை எடுத்துக்கொள்வதில்லை. In other words, he's a doshadarshi. அல்லது அவர் வந்து குறை காணாதவர், யாரிடத்திலும் குறை காணாதவர். So these are the major commentaries on this verse, very famous verse. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகத்தினுடைய முக்கியமான விளக்க உரைகள். I'll just add here my own insights into this verse. Mahat Sevam. Does anyone remember? From 3rd Canto, chapter 25, text 25, we discussed Mahat Seva, and what does that mean? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? 3வது கண்டம் அத்தியாயம் 25 பதம் 25 நாம ஏற்கனவே இதை பேசியிருக்கிறோம். மகத் சேவாம் ஞாபகம் இருக்கா? And 3:25:25 is itself very closely linked to 1st Canto, chapter 2, text 16, which actually uses the same phrase. ஸ்ரீமத் பாகம் 1வது காண்டம் 2:16 அதுவும் அதே விதமான வார்த்தைகளை கொண்டிருக்கூடிய ஸ்லோகம். Shrushoshoho shradathanasya vasudeva katharuchihi syan mahat sevaya vipraha punyatirthanishevanat. We get a taste for hearing about Vasudeva by serving the great souls. Mahat Seva. பகவான் கிருஷ்ணனுடைய கதையை கேட்பதற்கு யாருக்கு ஆர்வம் வேண்டும் என்றால்
யார் ஒருவர் மகாத்மாக்களுக்கு சேவை செய்திருக்கிறாரோ அவருக்குத்தான் இந்த பகவான் கிருஷ்ண கதையை கேட்பதில் ஆர்வம் ஏற்படும். Oh, Sridhar Swami, on that verse, he doesn't gloss the word Mahat Seva directly, but he says, Punya Tirthana Shevanat, Dishpapasya Mahat Seva Syat. Actually, he does mention it. So he defines Mahat Seva means to serve that person who is sinless, who is a walking holy place, as it were, Punya Tirthana. அந்த ஸ்லோகத்துல அவர் சொல்றார், புண்ணிய தீர்த்த நிஷேவனாத், யார் ஒருவர் பாவமே இல்லாத அவர் நடமாடக்கூடிய தீர்த்தம், அப்பேற்பட்ட ஒரு மகாத்மாக்கு சேவை செய்வதன் மூலமாக கிருஷ்ண கதையை கேட்பதில் ஆர்வம் ஏற்படும். Through serving those who are completely free from vice, Punya Tirtha Nishevanat, then you have Mahat Seva. And by that, faith in Sanatana Dharma, a desire to hear, and a taste all come about successively. பாவமே அற்ற நடமாடக்கூடிய தீர்த்தமாக இருக்கக்கூடிய புண்ணிய ஆத்மாக்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக ஒருவருக்கு பகவான் கிருஷ்ண கதையை கேட்பதில் ஆர்வம் ஏற்படுகிறது. அப்படி அந்த கிருஷ்ண கதையை கேட்பதன் மூலமாக அவருக்கு பகவான் கிருஷ்ண கதையில் சுவை ஏற்படுகிறது. இதெல்லாம் மகாத்மாக்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக கிடைக்கிறது. Let's reiterate this because it's important to get this idea. By serving a sinless person, that in itself constitutes Mahat Seva. ஒரு பாவமற்ற தூய ஆத்மாவுக்கு சேவை செய்வதன் மூலமாக அதுவே மகத் சேவம் என்று அழைக்கப்படுகிறது. That process of Mahat Seva increases our faith. அந்த மகத் சேவையின் மூலமாக நமக்கு நம்பிக்கை கூடுகிறது. And from that increase in faith, we develop a desire to hear. அந்த நம்பிக்கை கூடுதல் மூலமாக நாம பகவானை பற்றி கேட்பதற்கு ஆவல் நமக்கு தூண்டப்படுகிறது. And from that comes about katharuchi, a taste. அதன் பிறகு நமக்கு கதையிலுடைய சுவை கிடைக்கிறது. It's much more economic to say this in Sanskrit. இது சமஸ்கிருதம் சொல்றது ரொம்ப சுருக்கமா சொல்ல முடிகிறது. Mahat sevasya tathacha tad dharma shraddha tata shravane-cha tato ruchi syat iti arthaha. So, Jiva Goswami also, he has some important comments to add here. Jiva Goswami முக்கியமான கருத்துக்கள் சொல்கிறார். First of all, he quotes 10th canto to the effect that by taking bath in the Ganga and visiting holy places and other such punya karmas, one is purified, but only after a long time. அவர் சொல்றாங்கன்னா, கங்கை மாதிரி புனித நதிகளில் நீராடுவது, தீர்த்த யாத்திரைகள் செல்வது, புனித தலங்களுக்கு செல்வது எல்லாம் நன்மைதான். ஆனா அது ரொம்ப ரொம்ப நாட்கள், ரொம்ப நீண்ட காலமாக செய்தால் மட்டுமே ஒருவர் புனிதமடைய முடியும். Punanti urukalena. They punanti. They do purify you, but urukalena, only after a long while. அவங்க கண்டிப்பா உங்களை புனிதப்படுத்துவாங்க, ஆனா நீண்ட காலத்துக்கு பிறகு. But when we associate with Mahatmas, especially devotees, Vaishnavas, pure devotees, sadya punantyupaskrishtaha, just by that contact, you are immediately purified. ஆனால் நீங்க ஒரு தூய பக்தரோடு அவரோடு சங்கம் கொள்ளும் பொழுது, அவரோடு உறவாடும் பொழுது உடனடியாக உங்களுக்கு அந்த புனிதம் கிடைக்கிறது. Sadya punantyupaskrishta svardhunya aponusevaya. That's from the first canto. Same idea. So இது முதல் கண்டத்தில் சொல்லப்படுகிறது அதே விஷயம். No one can deny that there are holy places and sacred rivers and demigods also appear in deity forms, but these purify us only after a long time, whereas saintly persons will purify just by being seen. Darshanadeva sadhavaha. This is from 10th canto also. கண்டிப்பாக புனித நதிகள் இருக்கின்றன, புனித தலங்கள் இருக்கின்றன, தேவர்களும் கூட அங்க விக்கிரக ரூபத்தில் இருக்கிறாங்க. கண்டிப்பா அங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்க தூய்மைப்படுத்தப்படுவீங்க, புனிதம் அடைவீங்க. ஆனா அது ரொம்ப நீண்ட காலம் எடுக்கும். ஆனால் ஒரு தூய பக்தரை நீங்கள் அவரை பார்ப்பதன் மூலமாக மட்டுமே, தர்ஷனா தேவ அவரை பார்ப்பதன் மூலமாக கூட நீங்க உடனடியாக புனிதம் அடைய முடியும். Then he quotes from the 87th chapter of the 10th canto to the effect that sages who are free from false pride live on this earth and frequent holy places.
அதுக்கப்புறம் 10ஆம் ஸ்கந்தத்துல 87ஆம் அத்தியாயத்துல அவர் மேற்கோள் காட்டுகிறார், புனித ஆத்மாக்கள் அவர்கள் இந்த உலகத்துல அவர்கள் வசிக்கிறார்கள். அந்த புனித ஆத்மாக்கள் தூய பக்தர்கள் இருப்பதன் மூலமாக அவர்கள் தீர்த்த யாத்திரைக்கு பல இடங்களுக்கு செல்கிறார்கள். Because such devotees keep the Lord's lotus feet within their hearts, the water that washes their feet will destroy all sins. அவர்கள் தங்களுடைய இதயத்துல பகவான் கிருஷ்ணரை வைத்திருப்பதனால எந்த நீரானது அவர்களுடைய பாதத்தை கழுவுகிறதோ அது உடனடியாக அவர் அந்த நீருடைய எல்லா பாவத்தையும் அவர் போக்கி விடுகிறார். And since they have dedicated everything to serving the Lord only, they no longer dedicate themselves to serving family and home and all these other things that rob a man of his good qualities. அவர்கள் பகவான் கிருஷ்ணருக்கு மட்டுமே சேவை செய்வதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்ததுனால அவர்கள் ஒரு மனிதனுடைய எல்லா விதமான யுத்தையும் அபகரிக்கக்கூடிய மனைவி, குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் அவங்க சேவை செய்வதற்கு அவங்க கடமைப்பட்டவர்கள் அல்ல. Who is offering these prayers in chapter 87 of the 10th canto? இது 87 அத்தியாயத்துல இந்த பிரார்த்தனை யார் செய்யறது? Which Jiva Goswami is quoting now. இது ஜீவ கோஸ்வாமி இங்க மேற்கோள் காட்டுறார். You know? This is a Shruti Stuti. இது வேத மந்திரங்கள் சொல்லக்கூடிய ஸ்துதி. So this is confirmation of today's verse because we heard some strong statements in today's verse. So இது இந்த இன்னைக்கு நம்ம பார்த்துக்கூடிய 5:5:2 இந்த ஸ்லோகத்தினுடைய அதே விஷயத்தை தான் உறுதிப்படுத்துகிறது. Rishabhadeva says, Tamodwaram Yoshitam Sangi Sangam. When we associate not only with the opposite sex, but with anyone attached to the opposite sex, that is the doorway to hell. Very strong statement. ரொம்ப பலமான வாக்கியம். என்ன சொல்றாருன்னா, பெண்களோடு மட்டும் தொடர்பல்ல, பெண்களோடு பற்று வைத்திருக்கக்கூடியவர்களுடைய தொடர்பு கூட நம்மளை நரகத்துக்கு கூட்டிட்டு போயிடும் அப்படிங்கிறது ஒரு கடுமையான வாக்கியம் இங்க. These are not personal attacks. We shouldn't misunderstand it. இது யாரையும் குறிப்பிட்டு தாக்குவதற்காக அல்ல, தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. When we say associating with the opposite sex, or when we say associating with home life and grihastha, jivan, all these things, what that really means is that we are associating with the false ego that is latched on to this idea of trying to enjoy separately from Krishna. இங்க பெண்கள் அல்லது ஆண்கள், அதாவது எதிர்பாலினரோடு கொள்ளக்கூடிய உறவு, அந்த மாதிரி குடும்பம், மனைவி, மக்கள் தான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா நீங்க இதை தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. இது என்ன சொல்லப்படுதுன்னா, நாம தவறான அடையாளத்துல அகங்காரத்தின் மூலமாக நாம அதோட நம்ம புலனின்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தவறான அந்த எண்ணத்தை தான் குறிக்கிறதே தவிர மற்றபடி வேற யாரும் தாக்கி பேசுவதற்காக அல்ல. It simply happens to be a statistic reality that this consciousness is very prevalent in the household life. குறிப்பாக பாத்தீங்கன்னா இதுதான் புள்ளி வரப்படி உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை. Jiva Goswami goes on to say, generally taste develops by associating with great devotees, Mahat Sangha or Mahat Seva, as we heard today's verse. ஜீவ கோஸ்வாமி சொல்றார், பொதுவாக பாத்தீங்கன்னா ஒரு தூய பக்தரோடு சொல்லக்கூடிய சகவாசத்தினால கண்டிப்பாக நமக்கு சுவை உண்டாகிறது. And in the holy tirthas we can get the service to the great devotees. இந்த புனிதமான தலங்கள் நீங்க போகும் பொழுது அங்க இந்த புனிதமான பக்தர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. But it is by serving great devotees that taste for the Lord's topics develops. ஆனால் தூய பக்தர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக மட்டுமே நமக்கு பகவான் கிருஷ்ண கதையை கேட்பதில் சுவை உண்டாகிறது. So Jiva Goswami is going on to tell us that if one goes to a holy place, even if one goes for some other purpose, he might just meet some devotee among those who wander to these holy tirthas or who live there, and one might just perform service to that devotee. ஒருவர் தற்செயலாக தீர்த்த யாத்திரை போகலாம். அந்த தீர்த்த யாத்திரை போற இடத்துல ஒரு தூய பக்தரை சந்திக்க நேரலாம். அப்படி அவருக்கு சந்திக்க நேரிட்டு அவருக்கு சேவை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. Even that service can be in the form of just seeing a devotee. அந்த சேவை ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் அங்க போய் ஒரு பக்தரை பார்த்தா கூட போதும். Touching a devotee. அவரை பக்தரை தொடுவது கூட இருக்கலாம்.
or conversing with a devotee. அல்லது அந்த பக்தரோடு உரையாடல் செய்வது கூட இருக்கலாம். Darshana, sparshana, sampashana. These are his words. அவன் பார்க்கிறது, அவரை தொடுவது, அவரோடு உரையாடுவது. And by that, one develops faith in worshiping the Lord. அதன் மூலமாக ஒருவருக்கு பகவானை வழிபடுவதற்கான நம்பிக்கை பிறக்கிறது. One then develops the desire to hear what these devotees are discussing together when they spontaneously speak enthusiastically about the Lord. அதன் பிறகு இந்த பக்தர்கள் எப்படி அவர்கள் தானாகவே அவர்கள் பகவானை பத்தி உற்சாகத்தோடு என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்கறது ஆர்வம் வருவாங்க. And from hearing, the taste for the topics develops. அப்போ கேட்பதன் மூலமாக இந்த பகவான் கிருஷ்ணனுடைய கதைகள் அந்த தலைப்புகள்ல அவங்களுக்கு சுவை வளர்ந்து கொள்கிறது. So hearing from great devotees has immediate effect. தூய பக்தரிடமிருந்து கேட்பது உடனடியாக விளைவை ஏற்படுத்தும். And this is why Kapila Dev told his mother, Satam prasangat mama virya samvido bhavanti hrit karna rasayana kathaha ityadi. அதனாலதான் கபில தேவர் தேவகுதி தன்னுடைய தாயாருக்கு சொல்றார், தூய பக்தர்களிடமிருந்து நம் கிருஷ்ண கதையை கேட்பதன் மூலமாக என்ன விளைவு ஏற்படுகிறது என்று. Okay, so this is Jiva Goswami speaking about first canto chapter 2 text 16, but it's very closely related to third canto chapter 25 text 25, and both of them are very closely related to tonight's verse. So Jiva Goswami 1:2:16 அதையும் 3:25-25 அந்த ரெண்டு ஸ்லோகங்களையும் விளக்கி இந்த ஸ்லோகத்தோடு அவர் தன்னுடைய வியாக்கியானத்துல மேற்கோள் காட்டுகிறார். இந்த ரெண்டுமே 1:2:16, 3:25-25 எல்லாமே இந்த 5:5:2 ஸ்லோகத்தினோடு ரொம்பவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். So Srila Vishwanath Chakravarti also in the first canto, same passage, he reiterates the same things. He supports all the same things. ஸ்ரீல விஸ்வநாத் சக்ரவர்த்தி தாக்கூரும் இதே விஷயங்களை அவர் மீண்டும் சொல்கிறார். By the great fortune that is created through service to the pure devotees, one develops faith, and by faith one takes shelter of a pure guru. So ஒருவர் மகாத்மாக்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக அவர்களுக்கு நம்பிக்கை பிறக்கிறது. அந்த நம்பிக்கைகள் மூலமாக ஒருவர் ஆன்மீக குருவிடம் சரணடைகிறார். Satam prasangat, in that association he becomes eager to hear and he develops taste for these topics of Krishna. அந்த பக்தருடைய சவாசத்தின் மூலமாக அவருக்கு நம்பிக்கை பிறக்கிறது. அவர் கேட்பதில் ஆர்வம் கொள்கிறார். அந்த கேட்பதில் ஆர்வம் மூலமாக அவருக்கு கேட்பதில் சுவை ஏற்படுகிறது. So we could go on all night. I could just surf over to 3:25-25, but we have to try to focus on tonight's verse from the 5th canto of Rishabhadev's teachings. 3:25-25 நம்ம அதை பத்தி பேசிட்டாங்களா இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாவும். ஆனா இன்னைக்கு ஸ்லோகத்துக்கு நான் வரணும். So this is my explanation of Mahat Seva. இதான் மகத் சேவாக்கு என்னுடைய விளக்கம். And Ahura Dwaram Vimuktehe, it is called the door to liberation. So இது முக்திக்கான பாதை. Another way to see the word Vimukti is, anyone remember what Vishwanath Chakravarti told us about this? Vimukti means? விமுக்தி பத்தி விஸ்வநாத் சக்கரவர்த்தி என்ன சொன்னார்? So different types of liberation. Yeah, there are many different types of liberation. Varieties. 5 different types. But another way to see the word Vimukti here is that it's very special mukti, the best kind of mukti. So ஏற்கனவே விஸ்வநாத் சக்கரவர்த்தி சொன்னார் 5 வகையான முக்திகள் சொன்னார். ஆனா இப்பொழுது விமுக்தினா ஒரு விசேஷமான முக்தி. Yes, in other words, Vishishta Mukti. This is Vaishnava Mukti. விசிஷ்ட முக்தி அல்லது விசேஷமான சிறப்பான முக்தி, வைஷ்ணவ முக்தி. So that's the doorway to liberation, and similarly there has to be a door going the other direction. So எப்பொழுது விசேஷமான மோட்சத்துக்கு வழி இருக்கிறதோ, கதவு இருக்கிறதோ, அதே போல நரகத்துக்கு போறதுக்கும் கதவு இருக்கிறது. That's called the Tamodvaram, the door to ignorance, darkness. அதுதான் தமோத்வாரம் அல்லது இருட்டறைக்கு செல்லக்கூடிய வழி.
Doshitam Sangi Sangam, associating with those who are too fond of the opposite sex. அவரோடு ரொம்ப Okay, your sound is gone again. ஹரே கிருஷ்ணா கேக்குறதா? I can hear you now. எஸ் பிரபுஜி. You got me? எஸ் பிரபுஜி. Okay. So, கேக்குதா? Prabhuji, could you repeat what Tamodvara means, Asatsanga? Yeah, Asatsanga, period. No, actually, Vednarayan Prabhu, we couldn't hear him. Okay. ஸோ அசத் சங்கம் அப்படின்னா தமோத்வாரம், நம்ம இருட்டர் என கூட்டி செல்வது, பெண்கள் அதாவது எதிர்பாலனிடம் செல்லக்கூடிய உறவு, அல்லது எதிர்பாலனிடம் யார் உறவு வைத்திருக்கிறார்களோ, பற்றுதல் வைத்திருக்கிறார்களோ அவரோடு தொடர்பு கூடிய உறவானது நம்மை நரகத்தை நோக்கி இட்டு செல்லும், அல்லது இருட்டரை நோக்கி இட்டு செல்லும், அறியாமை நோக்கி இட்டு செல்லும். This is the problem. The main thing that is the Asatsanga is the association of the opposite sex, or even the persons who are attached to the opposite sex. That's equally contaminating. குறிப்பாக அசத் சங்கம், தவறான சங்கம் அல்லது நிலையற்ற சங்கம்னு பாத்தீங்கன்னா, அது எதிர்பாலனிடம் கொள்ளக்கூடிய உறவு அல்லது எதிர்பாலனிடம் பற்று கொண்டிருப்பவருடைய உறவு, ரெண்டுமே ஒரே அளவுல நம்ம கலங்கப்படுத்தக்கூடியது. We like to think that this is a recent problem, that it's because it's Kali Yuga or because it's 2025, but actually this disease of the heart, this Tamodvara, this has been going on for a long, long time. நம்ம நினைக்கிறோம் இது கலியுகம் 2025, அதனாலதான் இந்த பிரச்சனை. அப்படி இல்லை. இது இந்த நோயானது ரொம்ப ரொம்ப நீண்ட காலமாக வந்து கொண்டிருக்கிறது. Going to share with you English translation of a Tamil poet from the Sangam period. How long ago was that? At least 1,000 something years ago, maybe more. ஒரு தமிழ் சங்க பாடல், அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்றேன் இப்போ. And were they the Sangam poets? Do you remember? Which one, Prabhuji? Sangam poets, old Tamil. You don't know? I didn't get it. This is like way back when Madurai was the center of the Tamil universe, and the Sangam Tamil. Yes, Prabhuji. There are three Sangams: Kadai Sangam, Mudal Sangam, Nadu Sangam. There are three periods are there. Okay, so how long ago did they begin? This is more than I don't know how long. So long ago. Definitely more than 1,000 years. More. Yes, much more. Yes. Yeah. So he writes way back in those days, I had just as you would wish. You can translate each line. Yes, Prabhuji. Your voice is breaking. Sorry. He's writing that just as you would wish, I had. உங்களுடைய விருப்பம் தான், எனக்கு அதே விருப்பம் தான் இருந்தது. What did he wish? What is it that you would wish that he had? என்ன விருப்பம்? He had courtesy. உங்களுக்கு மரியாதை இருக்கு. Friendship. நட்பு. Honor. மதிப்பு. Usefulness. பயன்பாடு. Culture. Sorry, breaking my culture, Sanskriti. Yeah. பண்பாடு. And a considerate way with others. Consideration for others. எல்லோரையும் அரவணைத்துக் கொள்வது. I have them all. எல்லாமே என்கிட்ட இருக்கு. Before I looked on the cold, rich eyes. நான் இந்த குளுமையான செழுமையான கண்களை பார்ப்பதற்கு முன்னால் of this woman. இந்த பெண்.
ஒரு So ஒரு this பெண்ணின் is, கண்ணை பார்த்ததுனால இதெல்லாம் நல்ல குணம் என்கிட்ட இருந்ததுங்கிற. this is the problem he's experiencing, and this is an eternal thing, going on and on and on and on. சோ இது வந்து நித்தியமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. இது வந்து எப்பவுமே எல்லாருக்கும் எல்லா காலங்களும் இருந்திருக்கிறது. In English, they even have this saying, "Love makes the world go round." ஆங்கிலம் சொல்றாங்க, இந்த அன்பு தான் உலகத்தையே சுத்த வைத்துக் கொண்டிருக்கிறது. That's not being encouraged in this verse, not at all. ஆனா இந்த ஸ்லோகத்துல அதை வந்து யாரும் வரவேற்கப்படவில்லை. Instead, we're encouraged to seek the association of those who are mahantas, mahatmas. அதற்கு பதிலாக நம்ம மகாத்மாக்கள் இடத்துல சங்கம் வைக்க வேண்டும். So as our acharyas have explained in their commentaries, the second half of the verse is dilating on the qualities of these mahatmas. சோ இரண்டாவது பாதி ஸ்லோகம் பாத்தீங்கன்னா அந்த மகாத்மாக்களுடைய குணங்கள் என்ன அப்படிங்கறத தெளிவுபடுத்தி காட்டுகிறது. Mahantas ke, mahantas te. Who are these mahatmas? Listen to the qualities. Are you there? Yes, Prabhuji. Okay. Samachitta. I'm not hearing a translation. அவங்களுடைய குணமான I just heard சமச்சித்தா, அவருடைய மனமானது நடுநிலையில் இருக்கிறது. Yeah, no, I'm translating one at a time, that's why. Yes. So, and we heard from the commentaries already, Samachitta can apply to the impersonalists, in which it means you're equal to everyone, or it can apply to the devotees, which means you're peaceful. சமச்சித்தாங்க ரெண்டு முறையில பார்த்தோம். ஒன்று அருவாதிகள், அவர்கள் எல்லோரையும் சமமாக பார்க்கிறார்கள். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பக்தர்கள், அவங்க பகவான் கிருஷ்ணனிடத்துல அவங்களுடைய புத்தி நிலைத்தனால அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். Prashanta, very peaceful. பிரசாந்தா மிகவும் சாந்தமான நிலையில் இருக்கிறார்கள். That's for the impersonalists. அவர்கள் அருவாதிகள். And for the devotees, it has another meaning. Prashanta, did anybody remember? Fixed on the Lord. Very nice. Yes, from 11th canto he quoted. So Prashanta. And what else? Demanyaha. They don't get angry. This is the same for the devotees. And Suhrada, they're good-hearted to others, friendly also. சுஹൃதா, எல்லோரிடத்திலும் நட்பு பாராட்டக்கூடியவர்கள். Sadhu. What does sadhu mean? Sadhu means one who is following all the conduct, regular discipline. Yes, that's the first. Yeah, there's different definitions are being given here. This is Sridhar Swami says it means somebody who follows Sadachara. But Srinath Chakravarti says sadhu means Adosha Darshana. No. Adosha Darshan. No, that's Vishwanath Chakravarti. Sorry. Srinath Chakravarti says that he's always following regular principles that create auspiciousness in the form of devotional service to the lotus feet of Lord Krishna. ஸ்ரீதர சுவாமி வந்து சொல்றது வந்து ஒழுக்க முறைகளை கடைபிடிப்பவர். ஸ்ரீநாத்ஜி அவங்க சொல்றது வந்து பக்தி துணுடைய வழிமுறைகளை பின்பற்றி பகவான் கிருஷ்ணனுடைய பக்தி தொண்டில் எல்லா விதிமுறைகளையும் ஒழுங்காக கடைபிடிப்பவர், மங்களமான பக்தி தொண்டை ஈடுபடுபவர். விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் அதோஷ தர்ஷி, அவர் வந்து தோஷங்களை பார்ப்பதில்லை. Yes, and Vishwanath Chakravarti Thakur you've already said, so we're good. Paradosha grahinaha. He doesn't, not exactly that he doesn't see the faults of others, but he doesn't get hung up about other people's flaws. This is the thing. Agrahi. He doesn't grab them. அவர் பிறருடைய குறையை பார்க்கிறாரு இல்ல, அவர் பிறருடைய குறையை கருத்தில் எடுத்துக் கொள்வதில்லை. Because sometimes in this world we do that, right? We see that somebody has some flaws. Who doesn't have flaws? Everyone.
இந்த உலகத்தை நம்ம பாக்குறோம், எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் ஏதாவது ஒரு குறை இருக்கிறது. யாருதான் குறை இல்லாம இருக்காங்க? எல்லா இடத்துலயும் குறை இருக்கிறது. But one person who is not envious, he can just let it go. Okay, yeah, he's got some problem, but it's not a big deal. ஒருத்தர் யாருக்கு பொறாம இல்லையோ அவங்க பார்ப்பாங்க, சரி இந்த பிரச்சனை ஒரு இடத்துல இருக்கு, சரி பரவாயில்ல, இது ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு போயிடுவார். But another person is dosha grahi. He just latches onto that and he never forgets it, and he won't let that person forget it either, and that's not good. சோ இன்னொருத்தர் இருக்கார், அவர் பார்த்துட்டு அவர் குறைய கண்டுபிடிச்சு அந்த குறையே அட்டமாரி ஓட்டிட்டு இவன்ட்டு அந்த குறை இருக்கு விடக்கூடாது, அந்த குறையவே பிடிச்சுக்கிட்டு அதையே பிடிச்சு தொங்கிட்டு இருக்காரு. This is why we can say roughly that it means a dosha darshi, but it's a little more subtle than that, as I'm reading. அதனாலதான் அதோஷ தர்ஷிங்கன்னா அவர் வந்து குறையை பார்ப்பது மட்டும் இல்ல, அவர் குறையை அவர் இதயத்தில் எடுத்துக்கொள்வதில்லை. Okay, so our time is up now. I'm just going to summarize once again because you have to keep repeating. நேரம் ஆயிடுது, அதனால நான் திருப்பி இப்போ சுருக்கமா சொல்றேன் எல்லாத்தையும். Vishwanath Chakravarti Thakur, as he understands it, service to saintly persons is the cause of two types of liberation. ஹரே கிருஷ்ணா. விஸ்வநாத் சக்கர் சொல்றார், இரண்டு விதமான முக்தியில் இருக்கிறது, இரண்டு விதமான பலன்கள் கிடைக்கிறது. Yeah, the two types would be the personal or the impersonal, Vaishnava or devotional or non-devotional liberation, put it that way. ஒன்று பக்திமயமான முக்தி, இன்னொரு பக்தி அல்லாத முக்தி. Whereas association with men who associate with women is the cause of bondage. ஆனால் யார் ஒருவர் எதிர்பாலனிடம் கொள்ளக்கூடிய உறவு அல்லது அவரிடம் பற்று, அந்த உறவில் பற்று வைத்துக் கொண்டு அவர்களுடைய உறவு வந்து. That's why this verse is quoted. Asat Sangha Tyagi A Vaishnavachar. Who knows the rest of it? Okay, we're having too many technological problems. Are you there? Can you hear me? Okay. We can hear you, Prabhuji. We are not able to hear Vednarayan, Prabhuji. Acha, acha. So, Stri Sangi Eka Sadhu, Krishna Abhakta Ar. Maybe he's translating. You got that? There is some problem. I don't know, somehow There sure is. Both sides. I got no camera, you got no mic. So anyway, one type of sadhu is the Stri Sangi, and the other type is the non-devotee. Prabhupada quotes. So, இரண்டு விதமான அசாதுகள், ஒன்று பெண்கள் மீது பற்று வைத்திருப்பவர்கள் அல்லது எதிர்பாலனிடம் பற்று வைத்திருப்பவர்கள், இன்னொன்று கிருஷ்ண பக்தர் அல்லாதவர்கள். But here we're getting the consistent picture from all the acharyas that it's not just a Stri Sangi, but the person who is associated with a Stri Sangi also. That's much more, I want to say, pernicious. I don't know how you translate that into Tamil. அபாயகரமானது. எனவே இங்க பாத்தீங்கன்னா எல்லா ஆச்சாரர்களும் ஒன்றுபட்டு சொல்லியிருக்கிறார்கள்னா, பெண்ணோடு சங்கம் வைப்பவர்கள் மட்டுமல்ல, பெண்ணோடு சங்கம் வைத்திருப்பவர்களுடைய சங்கம், அதாவது பெண்கள் மீது பற்று வைத்திருப்பவர்கள், அதாவது எதிர்பாலனும் பற்று வைத்திருப்பவர்களுடைய அவர்களோடு சங்கம் கொள்வதும் கூட அபாயகரமானது. Yes. So the impersonalist sees no differences and is peaceful, whereas the devotee has a sincere heart and his intelligence is fixed on Krishna. ஒரு பக்தர் அல்லாதவர் அருவவாதி எந்த விதமான வேறுபாட்டையும் பார்ப்பதில்லை, ஆனால் ஒரு பக்தர் அவருடைய இதயமானது நேர்மையானதாக இருக்கிறது. Suhrit also means you have only good feelings for the other person. The impersonalist does not necessarily have good feelings about Krishna. As soon as it gets too personal, he gets nervous.
Everybody got this? We could not hear Vednaran Okay, Prabhuji so I'm again. not the only one. All right. அருவாதிகளுக்கு வந்து பிற இடத்துல கூட நல்ல எண்ணம் இருக்கலாம், ஆனால் பகவான் கிருஷ்ணத்துல அவங்களுக்கு வந்து நல்ல எண்ணம் இல்லை. You got that? Yes. Yeah, okay. So the impersonalist, he's peaceful because he sees no distinctions at all. And a devotee has a good heart towards Krishna and his intelligence is fixed on the Lord. ஒரு அருவாதி அவருடைய மனமானது அமைதியாக இருக்கிறது, ஏனென்றால் அவர் எந்த விதமான வேறுபாட்டையும் பார்ப்பதில்லை. ஆனால் ஒரு பக்தர் அவருடைய இதயம் நேர்மையாக இருப்பதால, பகவான் கிருஷ்ணத்துல அவருடைய எண்ணங்கள் இருக்கிறதுனால அவர் வந்து சாந்தமாக இருக்கிறார். But both types of these saintly persons are free of anger, they're friendly to all, and they don't see faults in others. இந்த இரண்டு விதமான நபர்களுமே பாத்தீங்கன்னா யாரிடத்திலும் கோபம் கொள்வதில்லை, அவர்கள் சாதுக்களாக இருக்கிறார்கள், அவர்கள் யாரிடத்திலும் பொறாமை கொள்வதில்லை. Okay, so our time is up, but if anybody has any comments or any questions, we can maybe discuss for a few minutes. யாருக்காவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா கேட்கலாம். Okay, Kishori Priya has her hand raised. Hare Krishna Prabhuji, Dandavat Pranam, Jai Shri Prabhupada. So I'll say the question in one sentence and then maybe I can provide a brief context if it's okay with you. So this is the questions about Asat Sangha. There's been so much emphasis in this verse and so many other places about not associating with non-devotees. So my question is, how do we deal with people who apparently seem interested in Krishna consciousness, but they remain a materialist and don't make any changes, but they just want to have a conversation and want to have prasadam? Is that like also not necessarily Sunday feast, but on a personal level? You know, Sunday feast is probably safer because you're in a community. I'm talking a personal level. Okay, you want to translate? Yes, coach. So, இந்த ஸ்லோகத்துல வந்து குறிப்பாக அசத் சங்க தியாகன்னு சொல்லப்பட்டிருக்கு, பக்தர் அல்லாதவருடைய சங்கத்துல இருக்கக்கூடாதுன்னு. இப்போ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பக்தர் போல இருக்கிறாங்க, ஆனா வந்து அவங்க வந்து பிரசாதம் சாப்பிடுறதுலயும் பேசுறதுலயும் மட்டும் தான் அவங்க ஆர்வம் இருக்கு. பிரபு கேட்கிறார், அவங்க வந்து இது வந்து சண்டே ஃபீஸ்லாம் இல்ல, சண்டே ஃபீஸ்ல வந்து பக்தர்கள் கூடாம இருக்கிறது பிரச்சனை இல்லை, தனிப்பட்ட முறையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேசுறதுலும் பிரசாதம் சாப்பிட மட்டும் தான் ஆர்வம் காட்டுறாங்க. So actually, adu matram illa. So it's not just that they're not devotees, or they're not even trying to be devotees. They're just talking to us for a conversation. So they would come and ask questions about the philosophy. So I'm talking about the Western people here. So it's not Indians, you know. So they come and ask questions, but then they even make fun of you sometimes. They don't follow anything, or they don't show, and you give them books they don't want to read, that kind of thing. இது வந்து இந்தியர்களை பத்தியோ நேர்பட்டவர்கள் அவங்க வராங்க, கேள்வி கேட்கறாங்க, சில சமயம் உங்களை கூட அவங்க நக்கல் அடிப்பாங்க, புக் கொடுத்தா பக்கம் படிக்கிறது இல்லை, அவங்க வந்து அவங்களுடைய ஒழுக்கத்தை மாத்திக்கிறது இல்லை, அவங்க வந்து வராங்க, பேசுறாங்க, கேள்வி கேட்கறாங்க, போறாங்க. So my question basically is related to, we know the potency of prasadam, but are we supposed to give prasadam to such people or stop? You know, like what should we do on a practical level? So நமக்கு வந்து பிரசாதோட அருமை தெரியும். இப்போ இந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம பிரசாதம் கொடுக்கணுமா அல்லது நிப்பாட்டணுமா, என்ன பண்ணணும்? The thing is that the verse that Prabhupada quotes from Chaitanya Charitamrita, he's talking about two different classes of non-devotee. And one of those two classes of non-devotees are the persons who may be devotees, but they're too attached. That's one thing to consider. So, Prabhupada ரெண்டு விதமான பக்தர்கள் இருந்தார். ஒன்னு வந்து அவங்க பக்தலா இருப்பாங்க, ஆனா வந்து அவங்க வந்து ரொம்ப பற்றுதலோட இருப்பாங்க.
But that's not what you're talking about, as I gather. ஆனா நீங்க சொல்றது அந்த மாதிரி பக்தர் இல்ல. You're talking about persons who are not devotees, not at all committed to the process of Krishna consciousness, but they do come and associate with devotees. அவங்க வந்து பக்தி தொண்டு வழிமுறையை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனா அவங்க வந்து பக்தரோட சங்கத்துல வந்து இருக்கிறாங்க. And Yes, Prabhu. fortunately or unfortunately, sometimes they waste the devotee's time. அது நல்ல தர்ஷனமாவும் துரதர்ஷனமாவும் அவர்கள் மக்களுடைய நேரத்தை வீணடிப்பாங்க. So the first thing I'll say in answer to this is that there are different standards for different kinds of people. So முதல்ல பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான நபர்களுக்கு பல்வேறு விதமான தரம் இருக்கிறது. We have to really engage with people in full cognizance of their level of adhikar. நாம அவங்களுடைய எந்த தகுதி இருக்கோ அந்த தகுதியின் அடிப்படையில தான் நம்ம அவங்களோட உருவாட வேண்டும். Prabhupada was like this. Prabhupada அப்படிதான் இருந்தார். Although we don't make artificial distinctions between one living entity and another, it is important for the purpose of sharing Krishna consciousness that we take into account all the different factors that are conditioning those that we're speaking with. குறிப்பா நம்ம செயற்கையா வந்து ஒரு நபரை வந்து நம்ம வந்து பிரிச்சு பார்க்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு நபருக்கு கிருஷ்ண பக்தி கொடுக்கறதுக்கு முன்னால அவருடைய எல்லா விதமான அவங்க எந்த விதமான கட்டுண்ட நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். For example, if Indians are coming to the temple and they're not really taking up the process, but they come to socialize or they come to take prasadam, or maybe they have some gyani tendency that they get some gratification from hearing, that's one thing. இப்போ இந்தியர்கள் வராங்க, அவங்க வந்து பக்தர்கள் சங்கத்துக்கு வராங்க, கிளாஸ் கேட்கறாங்க, பிரசாதம் எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து ஞானி அந்த ஒரு அந்த ஒரு எண்ணத்தோட வந்து கூட அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். They can continue and you may not want to give so much attention until you see that there's some real faith and sincere endeavor on their part. அவங்க வந்து அவங்க வரலாம், நீங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் செலவழிக்கலாம். ஆனா அவங்க எந்த அளவுக்கு நேர்மையா இந்த பக்தி தொண்டு முறை எடுத்துக்கிறாங்கிறத நீங்க வந்து பார்க்கலாம். On the other hand, when a Western person comes to Krishna consciousness, you can't really assume that they have the same level of adhikar as these persons that we've been speaking of. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மேற்கத்திய நாட்டுக்காரர் வரார், அவர் வந்து இதே மாதிரி இந்த தகுதியோட இருப்பார்னு நம்ம சொல்ல முடியாது. And so for those persons, a whole different level of mercy is activated, and you have to be very, very patient and encouraging with those people. So அவங்களுக்கு வந்து நீங்க வந்து அவங்களுடைய கருணை, அவங்களுக்கு வழங்கக்கூடிய கருணை வேற லெவல்ல இருக்கணும். நீங்க வந்து ரொம்ப பொறுமையா இருக்கணும் அவங்களுக்கு வந்து கருணை வழங்குறதுல. The level of covering of consciousness of an average Western person is far beyond the comprehension of an average Indian person. That much we have to recognize. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சராசரி ஒரு இந்தியருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தகுதி அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மேற்கு நாட்டுல இருந்து வரக்கூடிய பக்திக்கு வரக்கூடிய அவங்களுடைய இது வந்து கண்டிப்பாக வந்து இதோட கம்மிதான். We can look at Srila Prabhupada's example to see just how tolerant and patient and kind and determined he was in dealing with such persons. சில பிரபுபாதரை யோசிச்சு பாருங்க, இப்பேற்பட்ட நபர்களுக்கு அவர் வந்து பொறுமையா இருந்து சகிப்புத்தன்மையோட இருந்து அவர் கருணையை வழங்கி எதையும் எதிர்பார்க்காம எவ்வளவுக்கு பிரபுபாதர் வந்து கருணை வழங்கியிருக்காரு பாருங்க. But from the spiritual perspective, we have to appreciate that everyone is a devotee of Krishna inside. Everyone has Krishna consciousness. It just has to be brought out. ஆன்மீக தளத்துல இருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே வந்து கிருஷ்ண பக்தர் தான். ஏன்னா அவங்களுக்கு கிருஷ்ண பக்தி எதுல இருக்கு அது கண்டிப்பாக வெளியே வர வேண்டும். How to bring out anyone's Krishna consciousness, that's where the consideration of their temporal adhikar comes into play and is very, very crucial. எப்படி வந்து அவங்களை கிருஷ்ண பக்தி கொண்டு வர்றது, அப்பதான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய இருக்கக்கூடிய தற்காலிகமா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை, இப்ப அவங்க வந்து எந்த நிலையில இருக்காங்க, அவங்க எந்த தகுதியில் இருக்காங்க, எப்படி அவங்களை கொண்டு வர்றது, அதுதான் வந்து முக்கியமான விஷயம்.
Well, we don't have to let, say, Western persons waste our time, but we do have to make every endeavor to engage them as much as they're willing to be engaged. நம்ம வந்து மேற்கு நாடுகள் அவங்களோட நேரத்தை வந்து நம்ம வந்து வீண் வரையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு அவங்க வந்து பக்தி தொண்டில் அவங்க வந்து ஈடுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க ஈடுபடுத்தலாம். And if we display tremendous patience and tolerance, as Chaitanya Mahaprabhu has suggested in his Shikshastika, hote, we will definitely see that they can become Krishna conscious also if they choose. சைதன்ய மகாபிரபு வெளிக்காட்டின மாதிரி நாமளும் பொறுமையும் சைவத்தன்மையும் கடைபிடிச்சு இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க வந்து கிருஷ்ண பக்தி எடுப்பாங்க. One of my god brothers lamented that with an average American, it takes 20 years just to make them a human being. And at that point, they decide whether they want to take up Krishna consciousness or not, even if they've been practicing it for 20 years. ஆன்மீக ஒருத்தர் சொன்னார், ஒரு சராசரி ஒரு வெள்ளைக்காரனை வந்து மேல்நாட்டுக்காரர் அவர் வந்து 20 வருஷம் ஆகுது அவங்க வந்து மனுஷனா மாத்துறதுக்கு. அவங்க மனுஷனானதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க கிருஷ்ண பக்தியை எடுக்கணுமா வேணாம்னு அவங்க முடிவு பண்ணணும். ஆனா இது வந்து பயிற்சி, கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க 20 வருஷம் கழிச்சு தான் அவங்க வந்து மனிதர்களுக்கு வராங்க. Indians generally have some culture, they have some training, and you have to recognize that. இந்தியர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கலாச்சாரம் இருக்கிறது, அவங்களுக்கு பயிற்சி இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, அதை நீ கண்டிப்பா எடுத்துக்கணும். They also have more knowledge than they realize. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியல அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஞானம் இருக்குங்கிறது. Comparatively speaking. அவங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது. And so Srila Prabhupada had different standards for dealing with different people. இல்ல பிரபுபாதருக்கு வெவ்வேறு விதமான நபர்கள்ட்ட எப்படி வந்து அவங்கள்ட்ட வந்து ஈடுபடணும்னு பிரபுபாதருக்கு வந்து பல்வேறு வகையான தரம் இருந்தது. General rule of thumb is that you have to be very, very, very patient and very determined in dealing with Western people. பொறுமையாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். And simultaneously very kind. அதே கருணையாகவும் இருக்கணும். Because that's all they can appreciate at their level of consciousness. அவங்க வந்து அததான் அவங்க பார்ப்பாங்க. அவங்களுடைய உணர்வு நிலையில பார்க்கும்போது அவங்க இதுதான் பார்ப்பாங்க. Just make sure to the best of your ability that 3 things happen. Vednaran Prabhu, we can't hear you. Oh, I couldn't hear Prabhuji. Just make sure that 3 things happen. 3 விதமான விஷயங்கள் நடக்கணும் பாத்துக்கோங்க. To the best of your ability at least. So உங்களால முடிந்த வரைக்கும் they get prasadam, they get books, அவங்களுக்கு பிரசாதம் கிடைக்கும். they chant Hare Krishna. அவங்க ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லணும். And you can make sure all those 3 things happen if you somehow or other inspire them to keep coming back for devotee association, because that's really the key, as we've been hearing. இது 3 விஷயம் நடக்கணும்னா நீங்க எப்படியாவது அவங்களுக்கு உற்சாகம் கொடுத்து அவங்க எப்படியாவது பக்தர்கள் சங்கத்துக்கு வர வைக்கணும். அப்பதான் இந்த 3 விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். This is the point in all the commentaries we've been hearing. Only by associating with devotees can a person come around. So இதுதான் நம்ம வந்து இந்த இன்னைக்கு எல்லா வியாக்கியானத்திலையும் பார்த்தோம் இந்த ஸ்லோகத்துக்கு. அவங்க எப்படியாவது வந்து பக்தர்கள் சங்கத்துக்கு வர வைக்கணும். So somehow or other, just whatever it takes to get them to keep associating with devotees. And then hote. எப்படியாவது அவங்களை கிருஷ்ண பக்தர்கள் சங்கத்துல வந்து வர வைக்கணும். நம்ம நாளடைவில் அவங்க வந்து பக்திக்கு வருவாங்க. If they're sincere, they will come around. They may not be sincere, what can you do? But if they are sincere, they will come around. அவங்க கண்டிப்பா நேர்மையான வந்தாங்கன்னா கண்டிப்பா வந்துருவாங்க. அவங்க நேர்மையில நம்ம என்ன பண்ண முடியும்? நேர்மையா இருந்தா கண்டிப்பா வருவாங்க. Is that okay? Yes, Prabhuji, that was a very nice answer, contrary to what I had thought. So that was very nice instruction. But also, is there a danger to ourselves when we interact with these people? I mean, it's not like because of their arguments, they're going to convince us or remove our faith from Krishna. But I also worry about, is it affecting our consciousness when we deal with such people? It's a lot to translate.
நீங்க சொன்னது அருமையான பதில் பிரபு. நான் நினைச்சதுக்கு மாறுபட்டு இருந்தது. ஆனா நீங்க சொன்ன பதில் வந்து கொஞ்சம் எனக்கு நல்லபடியா இருந்தது. ஆனா அதே நேரத்துல அவங்கள்ட்ட நான் வந்து அவரோட இந்த மேற்கத்திய நாட்டுக்காரர்களோட உறவு நம்ம வந்து சங்கத்துல இருக்கும் பொழுது நம்மளுடைய பக்தி விட்டு நம்ம போறதில்லை, நம்ம நம்பிக்கை வீண் போறதில்லை. ஆனா எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களோட உறவு இந்த அசோசியேஷன் வச்சுக்கணும். Yeah, it's as Prabhupada, it's very subtle. It is, you do get contaminated to some degree. Sometimes you can't even perceive how you're contaminated, but it is understood contamination is always there. இது கண்டிப்பாக வந்து நம்மளை களங்கப்படுத்தலாம். இது சூக்ஷ்மமானது. கண்டிப்பாக நம்ம வந்து பக்தர் இல்லாதவரோடு பழகும்போது கண்டிப்பா நமக்கு களங்கம் ஏற்படும். That's why we have to guarantee that the amount of devotional association that we're daily taking is always stronger than the amount of non-devotional association that we're taking. அதனாலதான் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நாம பக்தி சங்கத்துல இருக்கோம் அது வந்து கூட இருக்கணும். ஆனா பக்தர் அல்லாத சங்கம் குறைய இருக்கணும். And we have to, as Prabhupada said, we have to learn the fine art of catching a fish without getting wet. சில பிரபுபா சொல்லுவார், நமக்கு வந்து இந்த ஒரு நுட்பமான கலை தெரிய வேண்டும். நம்ம மீனையும் பிடிக்கணும், அதே நேரத்தில் நம்ம ஈரமா ஆகக்கூடாது. In other words, it should not be that in our efforts to bring someone into Krishna consciousness, that person brings us out of Krishna consciousness. அல்லது நம்ம கிருஷ்ண பக்தி அவங்களை கொண்டு வரன்னு சொல்லிட்டு நாம கிருஷ்ண பக்தி விட்டு வெளியே போயிடக்கூடாது. As I said, it's a fine art. இது ஒரு நுட்பமான கலை. Takes practice. இது கண்டிப்பா பயிற்சி தேவைப்படுகிறது. Okay, anything else? Thank you so much, Prabhuji. I have one yes. comment, Prabhuji. Shall I comment from one thing? I think I heard this from His Grace Gauranga Prabhu, and he told in Srila Prabhupada, when in the beginning days, Srila Prabhupada, in San Francisco, I think. So the Prabhupada disciples, they went and told the Prabhupada, there are so many people in the bar, so shall we go and they are all drinking alcohol, so shall we go and preach in the அவர்கள் உபநாசம் சொன்னார். பிரபுபாதருடைய சிஷ்யர்கள் பிரபுபாதர் கேட்டாங்களாம், நாங்க பார்ல நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நாங்க பிரச்சாரம் பண்ணலாமா? பிரபுபாதர் நீங்க போங்க, ஆனா தயவுசெய்து நீங்க மணாலை காலில் நீங்க வந்துருங்க அப்படின்னு. ஏன்னா பிரபுபாதர் இந்த இடங்களை வந்து நீங்க வந்து போக வேண்டாம், நீங்க வந்து பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். There was also one instance when Srila Tamal Krishna Maharaj and group were doing kirtan in the nightclubs, and eventually Srila Prabhupada discouraged that. Vishnu Jan especially. Yeah. So Tamal Krishna Maharaj மற்றும் விஷ்ணு ஜன சுவாமி இவங்கெல்லாம் வந்து அந்த நைட் கிளப்ல வந்து கீர்த்தன் பண்ணும்போது பிரபுபாதர் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டார். Naturally, we don't like to put ourselves in compromised circumstances. So நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுடைய கிருஷ்ண பக்தியை இழக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம வைக்கக்கூடாது. Okay, any other questions? I have one request, Prabhuji. Last time you had spoken a very beautiful verse in Sanskrit by a medieval poet, but you did not mention the poet's name or the reference from which the verse came from. This was describing the Lord's lotus feet. Would you please kindly give us that reference? Yeah, that is from Narayaniam. Narayaniam. Oh, 100th Dashakam, 9th and 10th verses. My translation. Thank you. Okay. And yeah. If there's nothing else, then thank you all very much. Of course, Shri Prabhupada. Vanchakalpatarupyascha kripasindhubhyaiva chapadisam. Thank you, Prabhuji. Hare Krishna. Hare Krishna.